மக்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நம்ம யோகி வித் பிரத்யூன் சேனலில் நம்ம தொடர்ந்து ஆன்மீக பதிவுகள் மற்றும் ஆன்மீக பயணங்கள் பற்றி பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம வேலூர் மாவட்டத்தில் இருக்கிற ஜலகண்டேஸ்வரர் திருக்கோவில் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். சுமார் 660 ஆண்டுகளுக்கு முன்பு விஜயநகர பேரரசு காலத்தில் வேலூரில் சிற்றரசராக இருந்த பொம்மி நாயக்கரால் கட்டப்பட்ட கோவில் தான் இந்த ஜலகண்டேஸ்வரர் கோவில். கோவிலுக்கு பாதுகாப்பாக இருக்கணும்னு கோட்டையும் அகழியையும் அமைத்தார் அரசு. இந்த கோட்டை கருங்கற்களால் கட்டப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அகழி 9 மீட்டர் ஆழம் கொண்டது. இந்த அகழிக்கு சூரியகுண்டல அகழி அப்படிங்கிற பேரும் இருக்குது. இப்படிப்பட்ட புராதன பழமையான வரலாற்று சிறப்பு மிக்க கோவிலை பற்றி தாங்க நாம் இப்போது பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். கோவிலோட வெளிப்புற கோபுரமும் அதில் இருக்கிற வித்தியாசமான சிற்பங்களையும் பார்க்கும்போதே இந்த கோவிலோட கலை அழகும் இந்த கோவில் எவ்வளவு பழமை வாய்ந்தது அப்படின்னு நம்மளால் உணர முடியும். கோவிலுக்கு முன்புறத்தில் திருவிழா காலங்களில் பயன்படுத்தக்கூடிய தேர் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. கோவிலுக்கு உள்ள இப்போ நம்ம பார்க்குற இந்த வித்தியாசமான சிற்பங்கள் நிறைந்த இந்த மண்டபம் அந்த காலத்து கல்யாண மண்டபம். கோவிலோட தெற்கு புறத்தில் பிரதான நுழைவாயில் இருக்குது. இந்த நுழைவாயில் கோபுரம் 7 நிலைவாயிலை கொண்டது. இந்த சிற்பங்களை பார்க்கும்போதே அந்த காலத்தில் எவ்வளவு அழகோடையும் நேர்த்தியோடையும் செதுக்கியிருக்காங்க அப்படிங்கிறது புரியுது. தூண்களோட ஒவ்வொரு சின்ன சின்ன இடங்களில் கூட இந்த சிற்பங்களை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. கோவிலுக்கு உள்ளே வந்தோம் அப்படின்னா வலது பக்கத்தில் குளமும் இடதுபுறமாக கல்யாண மண்டபமும் இருக்குது. கோவிலோட ஒவ்வொரு தூண்களில் இருக்கிற சிற்பங்களை பார்க்கும்போது நேர்த்தியான கலை அழகோடும் பழமை மாறாமல் கோவிலோட வடமேற்குல வசந்த மண்டபமும் அதுக்கு அடுத்து சிம்ம கிணறும் அமைக்கப்பட்டிருக்கு. வடகிழக்கில் வெளிப்பிரகார யாகசாலையும் தென்கிழக்கில் உற்சவ மண்டபமும் வெளிப்பிரகார மடப்பள்ளியும் அமைந்துள்ளது. இங்கு அகிலாண்டேஸ்வரி அம்பாள் சன்னதியில் நவசக்தி தீபமான அணையா விளக்கு ஏற்றப்பட்டிருக்கு. இந்த தீபம் கிட்டத்தட்ட சுமார் 40 வருடங்களாக அணையாமல் எரிஞ்சிட்டே இருக்குன்னு சொல்லப்படுது. அகிலாண்டேஸ்வரி அம்பாள் சன்னதிக்கு வெளியே சரஸ்வதி மகாலட்சுமியும் அருகருகே இருந்து காட்சி தர்றாங்க. 3 தேவியரும் ஒரே இடத்துல இருப்பது மிகவும் விசேஷம். மூலஸ்தானத்தில் ஜலகண்டேஸ்வரர் ருத்ராட்ச பந்தலுக்கு கீழே காட்சி தர்றாரு. இவர் பக்தர்களோட உடல் மற்றும் மனசில் இருக்கிற நோயை தீர்த்து வைக்கிறதால இவர் ஜுரகண்டேஸ்வரர் அப்படின்னும் அழைக்கப்படுறாரு. இங்கே பிரகாரத்துக்கு உள்ளே இருக்கிற இந்த கிணத்துல இருக்கிற தண்ணியை கங்கை தீர்த்தமாக பக்தர்கள் நினைக்கிறாங்க. கிணற்றுக்கு அருகே இருக்கிற கங்கா பாலேஸ்வரர் லிங்கம் இந்த கிணத்துக்கு உள்ளே இருந்து கண்டெடுக்கப்பட்டது. லிங்கத்தோட பின்புறம் பைரவர் காட்சி தர்றாரு. சிவலிங்கம், பைரவர், கங்கை தீர்த்தம் 3ம் ஒரே சன்னதியில் இருக்கிறதால இதுக்கு வேலூர் காசி அப்படிங்கிற பெயரும் இருக்குது. இங்கே சனீஸ்வரருக்கு தனி சன்னதி இருக்குது. இவருக்கு பக்கத்தில் ஆதிசங்கரரும் அவருக்கு அருகே கொடிமரம் நந்தி சிலையும் தரிசிக்கலாம். கோவிலோட மற்ற சன்னதிகளில் விநாயகர், வெங்கடேச பெருமாள், வள்ளி தெய்வயானோட முருகனும் பக்தர்களுக்கு அருள் தர்றாங்க. இந்த தலத்தோட சிறப்பு சிவன், பிரம்மா, விஷ்ணு, பார்வதி, லட்சுமி, சரஸ்வதி போன்ற மும்மூர்த்திகளும் 3 தேவியரும் ஒரே இடத்துல இருந்து அருள் தர்றது. கோவிலோட தல விருட்சமாக வன்னி மரமும் இருக்குது. கோவிலோடைய சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரம்மா, திருமால் இவங்க 2 பேருடைய அகந்தையையும் அடக்க சிவன் ஜோதி வடிவில் காட்சியளித்தது கார்த்திகை நாளில். இந்த நாளில் மட்டுமே மும்மூர்த்திகளையும் ஒரு சேர தரிசிக்கலாம். இந்த கோவிலோட நடை திறக்கப்படும் நேரம் காலை 6 மணிக்கு, நடை சாத்தப்படும் நேரம் இரவு 8 மணிக்கு. இந்த கோவில் 16ஆம் நூற்றாண்டு தொடங்கி பல காலகட்டங்களில் பல்வேறு ஆட்சிகளுக்குட்பட்டு கட்டப்பட்டது. இப்படிப்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க கோவில்கள் நம் இந்திய நாட்டுக்கே பெருமை சேர்க்கிற விதமாக இருக்குது. வேலூர் கோட்டை வேலூர் மாவட்டத்துக்கே பெருமை சேர்க்கிற விதமாக இருக்குது. இந்த வேலூர் கோட்டையையும் ஜலகண்டேஸ்வரரையும் மக்கள் அனைவரும் ஒரு முறையாவது வந்து தரிசிக்கணும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.